நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பதற்காக பெருநாட்களை கொண்டாடவில்லை. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த கொண்டாட்டமே எங்களுடைய இஸ்ரேலிய எதிர்ப்பு வடிவத்தின் ஒரு பகுதிதான் என்பதுதான் காசா மக்களுடைய வாதமாக இருக்கிறது. எனவே ஹொர்முஸை இலக்கு வைத்து, ஓமானை இலக்கு வைத்து ஈரானுக்கு எதிராக, ஓமானுக்கு எதிராக மீண்டும் ஒரு தாக்குதலை அமெரிக்கா செய்தால் கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் விதமாக ஓமானுக்கு ஆதரவாக ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தும் என்கிற செய்திகளையும் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் அமெரிக்காவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஏவுகணையால தான். அவங்களுக்கு சிலதை விளங்கப்படுத்துறதுக்கு, புரிய வைக்கிறதுக்காகத்தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். மற்றபடி அவங்களை எப்படி அடிபணிய வைக்கணும்னா ஏவுகணையால் மட்டும்தான் முடியும். அது எங்ககிட்ட இருக்குது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கொடூரமான யுத்தங்கள் பாலஸ்தீனத்தில் இருந்து அடுத்ததாக லெபனான் மீதான தாக்குதலாக மாறி, அதன் பிறகு யமனில் சில பகுதிகள் மீதான தாக்குதல்களும் நடத்தப்பட்டு பின்னர் ஈரானோடு ஒரு நீண்ட நெடிய தாக்குதலாக உருப்பெற்றது. ஆனால் இந்த எல்லா யுத்தத்திலையுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் படுதோல்வியை அடைந்திருந்தது. அவர்களால் எந்தவித வெற்றியையும் அடைய முடியவில்லை. இப்படியான சூழல்ல அடுத்ததாக இஸ்ரேலில் எதிர்வருகிற ஆகஸ்ட் கடைசியில் நடைபெறப் போகிற தேர்தலை முன்னிட்டு ஏதாவது ஒரு யுத்தத்தில் ஜெயித்ததாக மார்தட்டி கொள்ள வேண்டிய தேவை இஸ்ரேலுடைய தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு யுத்தத்தை மீண்டும் நடத்துவதற்கு இஸ்ரேல் எப்படியாவது பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்கிற காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிற அதே நேரத்தில் குறிப்பாக ஈரானோடு அமெரிக்காவை மீண்டும் மோதவிட வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அந்த ரூடுக்கு தான் போயிடக்கூடாது என்பதிலும் அவரும் கவனமாக இருக்கிறார். இப்படியான சூழல்ல லெபனான் மீதான கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வருகிறது. அதற்கான பதிலடிகளையும் உச்சமாக லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குருவான ஹிஸ்புல்லாக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் காசா முழுவதும் புனிதமிக்க ஹஜ் பெருநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. அது தொடர்பாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் சிலரிடத்தில் காசாவில் செயல்படக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் கேள்விகளை எழுப்பி இருந்தார்கள். அதில் ஒருவர் பேசும்போது ஒரு செய்தியை மிக கவலையோடு எழுதவராக சொன்ன காட்சியை நம்ம பார்க்க முடிந்தது. அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பதற்காக பெருநாட்களை கொண்டாடவில்லை. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த கொண்டாட்டமே எங்களுடைய இஸ்ரேலிய எதிர்ப்பு வடிவத்தின் ஒரு பகுதிதான் என்பதுதான் காசா மக்களுடைய வாதமாக இருக்கிறது. எனவே நம்ம எல்லோரும் நாங்கள் நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோங்கிறதுக்காக பெருநாள் கொண்டாடுறோம். காசா மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம் பார்த்துக்கிறோங்க என்று சொல்லி உலகத்திற்கு காட்டுவதற்காக அவர்கள் பெருநாள் கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது என்று அந்த சகோதரர்கள் சொல்லிய காட்சிகள் ரொம்ப நெஞ்சை உருக்கக்கூடிய காட்சிகளாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் தான் இன்றைக்கு ஐநாவில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை இஸ்ரேலை கொலை நடுங்க செய்திருக்கிறது. ஐநாங்கிறது ஒன்றுக்கும் உதவாத ஒரு வெத்துவேட்டு அமைப்புங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த திடமான ஒரு முடிவை அவர்களால் எடுக்க முடியாது. யுத்தத்தை நிறுத்துங்க, இல்லைன்னா நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், இப்படியான முடிவுகளை எல்லாம் ஐநாவால் எடுக்க முடியாது. காரணம், ஐநா என்பது அமெரிக்காவினுடைய அடிமை சின்னமாகத்தான் பல கட்டங்களில் இருந்து வருகிறது. மேற்கு நாடுகளுக்கு ஒரு சட்டமும், அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சட்டமும், அவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் அநியாயம் செய்தால் ஒரு சட்டமும் என்று பாரபட்சம் காட்டக்கூடிய நிலையில தான் ஐநாவினுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனாலும் சில கட்டங்களில் ஐநா அறிவிக்கக்கூடிய முடிவுகள் இஸ்ரேலியர்கள் யார், இஸ்ரேலியர்கள் செய்கிற அநியாயங்கள் என்ன, யூதர்கள் என்றால் யார், ஜியோனிஸ்டுகள் என்றால் யார், அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் என்ன என்பதெல்லாம் உலகத்தில் இருக்கிற சின்ன பிள்ளையிலிருந்து அனைத்து மக்களுக்கும் தெளிவூட்டக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஐநாவினுடைய மிக துல்லியமான அறிவிப்பு என்னன்னு கேட்டால், ஒரு யுத்தம் நடக்கிற போது அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்களை
பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது, செக்ஷுவல் டார்ச்சர் கொடுப்பது, இந்த மாதிரி அநியாயங்கள் செய்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய பல பேரை இணைத்து பாலியல் வன்கொடுமை செய்த படைகள் பட்டியலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தையும் ஐநா சேர்த்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக மாறியிருக்கிறது. இதனூடாக முழு உலகத்திற்கும் ஒரு செய்தி வெளிப்படுகிறது. என்னன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்பது அநியாயம் செய்யக்கூடிய, கொலைகளை செய்யக்கூடிய, அப்பாவிகளை அழிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அப்பாவி பெண்கள் மீதும் சிறுவர்கள் மீதும் பாலியல் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய, பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு குழு என்பதை இந்த உலகத்திற்கு மிக துல்லியமாக ஐநா அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலுடைய வெளிவிவகார அமைச்சும் அதே போன்று ஐநாவுக்கான இஸ்ரேலுடைய தூதுவரும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று கேட்டால், ஆண்டோனியோ குட்டரஸ், அதாவது ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அலுவலகத்துடனான அனைத்து தொடர்புகளையும் நாங்கள் துண்டிக்கிறோம். இது அரசியல் ரீதியிலான உண்மைக்கும் யதார்த்தத்திற்கும் மாற்றமான முடிவு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஐநாவுக்கான இஸ்ரேலுடைய தூதர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஐநா இந்த முடிவை வெறுமனே வெத்து பேப்பர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு கிடையாது. பல மனித உரிமை அமைப்புகள் ஆதாரத்தோடு ஐநாவில் முன்வைத்த குற்றச்சாட்டை விசாரணை நடத்தித்தான் ஐநா இந்த முடிவை எடுத்திருக்கிறது. உலகத்தில் ஒரு யுத்தம் நடக்கிற போது, சண்டை நடக்கிற போது அப்பாவிகளை கற்பழிக்கிற, அப்பாவிகளை செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்கிற, செக்ஷுவல் ரீதியாக ஹராஸ்மெண்ட் பண்ணுகிற, சைல்டு அபியூஸ் பண்ணுகிற இந்த மாதிரி காரியங்களை செய்கிற இராணுவங்களுடைய கருப்பு பட்டியலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் வந்திருக்கிறது. இந்த காசா போருக்கு முன்னாடியெல்லாம் அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலே ரொம்ப டீசெண்டான இராணுவம், உலகத்தில் பவர்ஃபுல்லான இராணுவம்ங்கிறது ஒன்று. எப்படி காட்டிக்கிட்டாங்கன்னா உலகத்தில் ரொம்ப டீசெண்டான இராணுவம், ரொம்ப நேர்மையான இராணுவம், இப்படியெல்லாம் உலகத்துக்கு ஒரு படம் காட்டியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இறைவனுடைய அருளால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய முகத்திரை கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பாலியல் தூண்டல்கள் செய்யக்கூடிய, செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு அடிமட்ட கேவலமான மனிதர்கள் என்பதை ஐநாவினுடைய இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல், இந்த அறிக்கை மேலதிகமாக இதற்கு பதில் கொடுத்திருக்கக்கூடிய ஐநாவுக்கான இஸ்ரேலுடைய தூதுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க புதிய ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் நியமிக்கப்படுகிற வரைக்கும் இதற்கு எதிராக நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், அவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆண்டோனியோ குட்டரஸை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு மனிதநேயம் மிக்கவர். இந்த இஸ்ரேல் செய்கிற அயோக்கியத்தனங்களை, அநியாயங்களை வெளிப்படையாக பேசுகிற ஒருத்தர். ஆனால் இவர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ரொம்ப நல்லவங்க என்று இதிலிருந்து அவங்களுக்கு காட்டிக்க முடியும். அதனால தான் இன்னொருத்தர் புதுசாக வரட்டும், அவர் நம்மளாக இருந்து அவரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிறோங்கிறதுக்காக இப்படியான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். ஐநாவினுடைய அறிவிப்பில் மிக தெளிவாக இஸ்ரேலுடைய தடுப்பு மையங்கள், இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகள், குறிப்பாக தைமன் தடுப்பு மையம், இந்த மையங்களில் எல்லாம் அப்பாவி பாலஸ்தீன பெண்களும் சிறுவர்களும் பாலியல் தொல்லைக்கும் பாலியல் ரீதியிலான சீண்டல்களுக்கும் அதிகமாகவே உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேல்னா யார் என்பது இந்த உலகத்திற்கே தென்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் நமக்கெல்லாம் தெரியும். காசாவை அபிவிருத்தி செய்ய போகிறேன், காசாவை ரொம்ப அப்படி வளர்த்து அப்படி ஆக்கிடுவேன் இப்படி ஆக்கிடுவேன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வளமையாக எப்படியெல்லாம் பொய் சொல்லுவாரோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு காசாவுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, காசா பீஸ் கவுன்சில், அமைதி வாரியம் என்றொன்றை ஓப்பன் பண்ணார். இந்த அமைதி வாரியத்துக்கு எல்லாரும் காசு தாங்க, காசாவை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அமைதி வாரியத்தில் சேரக்கூடிய நாடுகள் ஒவ்வொரு நாடும் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு கொண்டு வந்து சேவிங் பண்ணணும் என்று சொல்லி எல்லாம் அவர் பெரிய அறிவித்தெல்லாம் போட்டார். இதை அவர் உருவாக்கினது ஐநாவுக்கு போட்டி அமைப்பாக அதை உருவாக்குவதற்கு தான். ஏன்னா ஐநாவில் அமெரிக்கா இருக்குது, மேலும் 4 நாடுகள் வீட்டோ பவர் கொண்ட நாடுகளாக இருக்கிறது. இவங்க சொல்கிறதை இப்போ அந்த நாடுகள் எல்லாம் கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தனியான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை இப்படி பலமான அமைப்பாக்கிட்டோம்னா ஐநாவை டம்மி ஆக்கிடலாம்ங்கிறதுக்காக தான் இதை பண்ணினார். ஆனால் இன்றைக்கு ஃபினான்ஷியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த ஐநா வாரியத்திற்கு கிடைக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு டாலர்களும் ஐநாக்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட காசா பீஸ் கவுன்சிலுடைய அக்கவுண்ட்டுக்கு வரவில்லை. 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொண்டு வருவோம்னு சொன்னார். அதில் 10 பில்லியன் அமெரிக்காவே தரும் என்று வேற வாய்ச்சவடால் விட்டார். இதையெல்லாம் சொன்ன
சொன்னவர் இதுவரைக்கும் $1 கூட கொண்டு வரல என்று சொல்லி ஃபினான்ஷியல் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்க்க முடியும். இது தவிர இந்த காசா பீஸ் கவுன்சிலுக்கு மொரோக்கோ $20 மில்லியன் தர்றதா சொல்லியிருந்தாங்க. உடனடியாக அதை கொடுத்தாங்க. கொடுத்த பணத்தை கூட பீஸ் கவுன்சில் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வராமல் ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அதை செலவு பண்ணிட்டாங்க. $20 மில்லியன் எதுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், போருக்கு பின்னரான காசாவுக்கான வாரியம் இருக்குதா இல்லை, இந்த பீஸ் கவுன்சில், இந்த வாரியம், இந்த அமைப்பினுடைய உயர் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நிக்கோலோயினுடைய அலுவலகத்துக்கு செலவு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த அலுவலகத்துக்கு கீழாக வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்காக செலவு செஞ்சுருக்காங்க. $20 மில்லியன் செலவு பண்ணிட்டாங்க. அது இல்லாம UAE ஐக்கிய அரபு அமீரகம் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டா, $100 மில்லியன் நாங்க தர்றோம், இது காசாவுக்கு ஒரு புதிய போலீஸ் போர்ஸை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த $100 மில்லியன் இப்ப பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. அதை பயன்படுத்த முடியாது. இன்னும் காசாவில் புதிய போலீஸ் போர்ஸ் ஒன்றும் உருவாக்கப்படவும் இல்லை, ஒண்ணுமே செய்யல. அதை செய்வேன் இதை செய்வேன் காசு தாங்கன்னு மட்டும் கேட்டாப்ல எவனும் $1 கூட கொடுக்கலங்கிறது மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இந்த 20 மில்லியனும் அதே போன்று 100 மில்லியன் UAE கொடுத்த பணமும் காசா பீஸ் கவுன்சிலுடைய அக்கவுண்ட்டுக்கு வந்தது கிடையாது. அதனால தான் ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஒரே ஒரு $1 கூட டெபாசிட் ஆகல என்று சொல்லி மிக தெளிவாக கேவலமாக சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய எல்லா முயற்சிகளும் இப்படி ஒன்றுக்கும் உதவாத முயற்சிகளாக இருக்கிறது என்பதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. இப்படியான சூழலுக்கு மத்தியில் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுக்கள் என்ன என்கிற கேள்விகள் உலகம் முழுவதும் எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல ஓமான் ஈரானோடு இணைந்து செயல்பட்டால் ஒமான் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேற்றைய தினம் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இன்றைய நாள் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி நேரடியாக தன்னுடைய ஓமானில் இருக்கக்கூடிய ஓமானுடைய வெளிவிவகார அமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஓமானுடைய வெளிவிவகார அமைச்சர் பத்ர் அல் புசைத்தியோடு பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களில் இறையாண்மை, அதே போன்ற பொறுப்புகள், இது எல்லாமே சர்வதேச சட்டத்துக்கு இணங்க ஹொர்முஸ், அதே போன்று அதனுடைய எதிர்கால நிர்வாகம் குறித்து 2 நாடுகளும் நாங்கள் பேசிக்கிட்டோம். ஹொர்முஸ் விவகாரத்தில் ஓமான் மற்றவர்களை போல நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தார். ஹொர்முஸை இலக்கு வைத்து, ஓமானை இலக்கு வைத்து ஈரானுக்கு எதிராக, ஓமானுக்கு எதிராக மீண்டும் ஒரு தாக்குதலை அமெரிக்கா செய்தால் கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் விதமாக ஓமானுக்கு ஆதரவாக ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தும் என்கிற செய்திகளையும் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போன்று ஓமானுடைய வெளிவிவகார அமைச்சரிடத்திலும் இந்த நம்பிக்கை அவர் கொடுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் 2 நாடுகள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலாக ஒரு போர் நிறுத்தம் மேலும் 60 நாட்களுக்கு நீடிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இரு தரப்பிலுமே பேசிக்கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்குது, ஆனால் அது எழுத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால தான் அமெரிக்கா திடீரென ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக ஈரானும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த புகைப்படத்தில் 2 நாட்களுக்கு முன்பதாக குவைத்தில் இருக்கிற அமெரிக்கன் பேஸ் மேலே ஈரான் நடத்திய தாக்குதல்களில் ஒரு மிகப்பெரிய இராணுவ தளத்தின் ஒரு பகுதி வெடித்து சிதறுகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஆரம்பத்தில் குவைத்து நாங்கள் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை தடுத்து நிறுத்திட்டோம்னு சொன்னாங்க. இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படத்தில் அந்த தடுத்து நிறுத்தினோம் என்று சொன்னது பொய்ன்றதும் வெளியாயிடுச்சு. குவைத்துக்கு அடி விழுந்திருக்குது, குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்துக்கு அடி விழுந்திருக்குது என்கிற தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக மேலும் 24 கப்பல்கள் அமெரிக்காவை விட்டுவிட்டு ஈரானுடைய IRGC இடத்தில் அனுமதி கேட்டு ஹொர்முஸை தாண்டி பயணித்திருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து IRGC அனுமதியை கேட்டு கட்ட வேண்டிய பணத்தை கட்டி கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு தொடர்ந்து பிசினஸ்களை வெளிநாடுகள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஹொர்முஸ் வழியாக. இன்றைக்கும் 24 கப்பல்கள் 24 மணி நேரங்களுக்குள்ளாக பயணித்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஈரான் தன்னுடைய ஓங்கிய கையை இன்னும் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் இந்த யுத்தத்தில் ஜெயித்தது, அந்த வெற்றியை கையில் வைத்துக் கொண்டுதான் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மேசையில் புரிந்து கொள்வதற்கானது தான். நாங்கள் அமெரிக்காவுக்கு சில புரிதல்களை உண்டாக்குறதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கட்டுப்பாடு என்பது ஏவுகணைகளால் தான் சாத்தியம் அப்படிங்கிறார்.
நாங்கள் அமெரிக்காவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஏவுகணையால் தான். அவங்களுக்கு சிலதை விளங்கப்படுத்துறதுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். மற்றபடி அவங்களை எப்படி அடிபணிய வைக்கணும்னா ஏவுகணையால் மட்டும்தான் முடியும். அது எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய மேலதிக செய்திகளையும் நம்ம கவனிக்க முடிகிறது. எனவே தொடர்ந்தும் ஈரான் தன்னுடைய வலுவான பலத்தை கையில் வைத்துக்கொண்டு வெற்றியை தன்வசப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஹொர்முஸை திறக்க முடியாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திண்டாடக்கூடிய இந்த சூழலில் தான் இந்த செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உடனுக்குடன் இந்த உண்மை செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து அமைதி திரும்ப வேண்டும் முழு பூவுலகிலும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.